ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மார்ச் 9, 2020 தான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணோம். இன்றைக்கி மார்ச் 9, 2021 கரெக்டாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இந்த 1 இயரில் 60 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான் 61வது வீடியோ. பட் பெருசாக எந்த ரீச்சும் இல்லை, சேனலும் பெருசாக ரீச் ஆகலை, அப்லோட் பண்ண வீடியோஸும் பெருசாக வியூஸும் போகலை. சொல்லப்போனால் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட வரல. பட் இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம சேனலில் கன்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இன்னமும் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி கன்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட இந்த 1 இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓகே. சேனலோட 2nd இயர் ஆனிவர்சரியை இன்னும் நிறைய பேரோட கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி ஒரு கிரேசியான டாய் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதான் அந்த டாய். பைக் மாதிரி இருக்கும், ஆனால் பைக் இல்லை. சைக்கிள் மாதிரி இருக்கும், ஆனால் சைக்கிள் இல்லை. சைக்கிள் மாதிரி இருக்கிற ஒரு 4 வீல் பைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு 4 வீல் மோட்டர் பைக் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃபேட் பைக் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதை வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்னே சொல்லிப்போம். பார்த்துட்டு இருக்க நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரிய பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ரீஃபில் தீர்ந்து போனால் ரீஃபில் பென்னில் இருந்து அதோட மூடி கீடி எல்லாத்தையுமே கலத்தி அதோட ஹோல்டர் மட்டும் ஒரு 7 ஹோல்டர் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹோல்டர்ஸோட டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டூவல் ஷாஃப்ட் கியர் மோட்டார் 2 எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கியர் மோட்டார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ முடிஞ்சப்பமா போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கியர் மோட்டார்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான 4 டயர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த டயரு, இந்த கியர் மோட்டார் எல்லாத்தையுமே ஒரு காம்போ பேக் கட்டு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருந்த அந்த ரீஃபில் ஹோல்டர்ஸ், கியர் மோட்டார்ஸ்லாம் ஓட்டி அந்த பைக்கோட ஃப்ரேம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ இதெல்லாம் எப்படி ஒட்டி அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரீஃபில் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளூ கன்னை யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டி பக்காவாக அந்த ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதில் இருக்கிற அந்த கியர் மோட்டாரோட 2 பக்கத்தில் இருக்கிற 2 ஷாஃப்ட்லையும் 2 டயர்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு கியர் மோட்டார்லையும் 2 டயர்ஸை கனெக்ட் பண்ணி அந்த கியர் மோட்டாரை அந்த ஃப்ரேமோட ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய அந்த ஹோல்டரில் இந்த மாதிரி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வண்டி ஒரு 70% ரெடி ஆகிட்டு இனி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 கியர் மோட்டார்ஸையும் 2 ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி இதில் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த 2 மோட்டாருமே ஒரே டைரக்ஷனில் சுற்றி ஃப்ரண்டில் மூவ் ஆகிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ணி நம்ம ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1 வோல்ட் மல்டி கலர் எல்இடி எடுத்து அந்த எல்இடியோட ப்ளஸ் பின்னோட ஒரு 1K ரெசிஸ்டராக கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து இந்த எல்இடியை அந்த ஹோல்டரோட டாப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த எல்இடியோட ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணதுக்காக அந்த ஹோல்டரோட கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஹோல் வழியாக 2 ஒயர்ஸை எடுத்து அந்த எல்இடியோட கனெக்ட் பண்ணி அதை வந்து சால்டரிங் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் இந்த எல்இடியோட ஒயர்ஸை கியர் மோட்டாரோட ஒயர்ஸோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணும்போதும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ஹேண்ட்பேர்க்காக ஒரு ரீஃபில் ஹோல்டர் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கோம். அதோட சென்டர்லையும் அந்த எல்இடியோட அளவுக்கு ஒரு ஹோல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வந்து அந்த எல்இடி மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட்டுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் முடி தான் எடுத்திருக்கோம். அந்த சீட்டை கொஞ்சம் ஹைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்காக அதோட கீழ் பக்கத்து இந்த மாதிரி ஒரு சாதனத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம வண்டியில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கியர் மோட்டார்லேருந்து வரக்கூடிய ஒயர்ஸை வந்து அந்த ஹோல்டரோட செலோடாப் யூஸ் பண்ணி ஒட்டி வண்டியோட பேக் சைடுக்கு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ஹோல்டர் எடுத்துருக்கோம். இந்த ஹோல்டரை நம்ம வண்டியோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த ஹோல்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா மேலே ஐ பட்டன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த வீடியோட லிங்க் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இந்த வீடியோ முடிஞ்சப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வண்டியோட ஃபுட் ரெஸ்ட்டுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதையும் அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட ஹெட்லைட் மாதிரி ஒரு செட்டப்புக்காக இன்னொரு ஜூஸ் பாட்டில் முடிய இந்த மாதிரி ஃப்ரண்டில் ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒயர்ஸ்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 மோட்டர்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி அந்த ஒயர்ஸோட பேட்டரி ஹோல்டர்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி இன்சுலேஷன் டேப் ஏதாவது யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அடுத்து இந்த 2 மோட்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயர்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லைடிங் ஆன் ஆஃப் சுவிட்ச் எடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்சில் அந்த மோட்டார்ஸோட ப்ளஸ் ஒயர்ஸையும் பேட்டரி உள்ளில் இருந்தவருடைய ப்ளஸ் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ சுவிட்சில் ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணி சுவிட்சையும் பேட்டரி ஹோல்டரோட சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதேமாதிரி இந்த ஒயர்ஸ்லாம் வெளியே தெரியாமல் அந்த ரீஃபில் ஹோல்டரோட உள்பக்கம் வழியாகவும் எடுக்கலாம். அப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே அந்த ரீஃபில் ஹோல்டர்ஸ்லாம் எங்கெங்கே ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஹோல்ட் போட்டுருக்கணும். நெக்ஸ்ட் இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் எதுக்காக நம்ம இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வண்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பவர் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காகவும் அதேமாதிரி இந்த பேட்டரியில் பவர் தீர்ந்தாலும் அதை சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த பேட்டரி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பேட்டரி வச்சுலாம் ரெடி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. டபிள்யூ பேட்டரி, ஹெச்டபிள்யூ பேட்டரி இந்த மாதிரி எந்த பேட்டரி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் இது ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வண்டி அடிப்பொலியாக ரெடி ஆகிட்டு சுவிட்ச் போட்டோன்னே வண்டி எப்படி ஃப்ரீயாக ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சூப்பரான மேஜிக்கல் ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துவாங்க. நம்ம இன்னும் டேரெக்டாக அவுட்ரோவில் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த ஆஃப் ரோடிங் பைக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் வாங்கி இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாய் கடையிலே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு.
ஸோ இதுன்னு இல்லை, எதுனாலும் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்களாம் ஒன்று ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தனி ஃபீலே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் வீட்டில் குட்டி பசங்க யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி ரெடி பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.